நான் சொல்லப் போற இந்த 3 விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னில நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் உங்க லைஃப் ஸ்டைல நீங்க மாஸ்டர் பண்ணிறலாம். இந்த பூமியில வாழ்ற நம்ம எல்லாருமே உயிர் வாழ்றதுக்காக தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த மாரி நம்ம டெய்லி ரொட்டீன்ல எடுக்கிற ஃபுட்ஸ டிட்டர்மைன் பண்றது இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் ஹங்கர். இவன் ஒரு பிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். ஹங்கர்னா ஒன்றும் கிடையாது, பசி தான். நம்ம சொல்லி வச்ச மாதிரி 3 வேலையும் டான் டான்னு வயிறு கவா கவான்னு சொல்லுவோம். அதை காஸ் பண்றவன் இந்த ஹங்கர் தான். நம்ம ஹங்கரியா இருக்கோம்னா இந்த சாப்பாடு தான் வேணும், அந்த சாப்பாடு தான் வேணும்னு ப்ரிஃபர்லாம் பண்ண மாட்டோம். எதை சாப்பிட்டாலும் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவோம். இந்த ஹங்கருக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்கவன் தான் இந்த ரெண்டாவது ஆள். இவன் பேர் சட்டைட்டி. நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, பா சாப்பிட்டாச்சு திம்முன்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணுறவன் தான் இந்த சட்டைட்டி. மூணாவதா ஒருத்தி இருக்கா, இவ ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். இவ நம்ம எமோஷன்ஸோட ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆயிருப்பா. இவ பேர் தான் அப்பிடைட். இவ இருந்தாலும் கஷ்டம், இல்லைனாலும் கஷ்டம். நம்ம ஒரு ஃபுட்டை சாப்பிட்றதுக்கான டிசைரை கிரியேட் பண்ணுறவ இவ தான். நம்ம ஒரு ஃபுட்டை பார்த்த உடனே அதுக்கு கிரேவ் பண்ணுற வைக்கிறவங்களும் இவ தான். நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃபுட்டை பார்த்த உடனே நம்ம இதை சாப்பிட்டே ஆகணுன்ற ஒரு டிசைரை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் இந்த அப்பிடைட் தான். இவளை மட்டும் நம்ம மாஸ்டர் பண்ணிட்டா போதும், நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.